ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி, கூடவே 1 கப் அளவுக்கு கைக்குத்தல் அரிசி எடுத்துக்கலாம். கைக்குத்தல் அரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சரிசி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சேம் மெஷர்மெண்ட்டில் இதை தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிருங்க. கழிஞ்சிட்டு இதை 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லைனா ஓவர் நைட் வேணாலும் ஊற வச்சுக்கோங்க. உளுந்து நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். 1/2 கப் அளவுக்கு உளுந்து, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா கழிஞ்சிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். உளுந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா அரிசி தனியாக உளுந்து தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரிசி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக இருந்துச்சுன்னா தோசைக்கு நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கு நல்லா இருக்காது. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாவை நீங்கள் குறைஞ்சது 6 மணி நேரமாவது புளிக்க வைக்கணும். இல்லைனா ஓவர் நைட் வேணாலும் புளிக்க வச்சுக்கலாம். நான் ஓவர் நைட்டு தான் வச்சுருந்தேன். மாவு நல்லா புளிச்சிருச்சு, நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஆப்பம், தோசை எது வேணாலும் செஞ்சுக்கலாம். தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம இதில் ஆப்பம் ஊற்றிக்கலாம். கல் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு நார்மலாக நீங்கள் எப்பவும் ஆப்பம் எப்படி சுடுவீங்களோ அதே மாதிரி தான். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். 1 to 2 மினிட்குள்ளே இது நல்லா வெந்துடும். சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிருச்சு. இது தேங்காய் சட்னி இல்லை தேங்காய் பால் எது கூட வச்சு சர்வ் பண்ணிங்கனாலுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.